அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நாய் கடிச்சிடுச்சுன்னு சொல்லி பெருசாக பிரச்சனை பண்ணுறாங்க. நாய் ஏங்க கடிக்காது? ஒரு ஸ்டே டாக் வந்து குட்டி போட்டிருக்கு. அதோடைய குழந்தைய எடுத்துகிட்டு போய் விளையாடுறன்ற பேரில் கழுத்தில் கயிறு கட்டி கொன்று இந்த பப்பியை கொண்டு வந்து போட்டுட்டாங்க. பப்பி செத்து போயிடுச்சுன்னா அம்மா என்ன பண்ணும்? மனுஷங்க வந்து நம்ம குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிற வரவங்கெல்லாம் கடிக்க ஆரம்பிக்கும். அதாவது வந்து நாய்க்கு வந்து வாய் இல்லை. அது தரப்போடைய வாதத்தை வந்து இங்கே மனுஷங்க மத்தியில் வாதாடுறதுக்கு, என் பிள்ளையை கொண்டு போய் இந்த மனுஷ ஜென்மங்க கொன்னுட்டாங்க, அதனால தான் நான் இவங்களை கடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தரப்பில் அதால் வந்து வாதாட முடியாது. ஏன்னா அதுக்கு வாய் இல்லை. அது ஒரே காரணத்தினால இந்த மனுஷங்க எல்லாமே இந்த அனிமல் தலையில் வந்து எல்லா பழியும் போடுறது. நாங்கள் போனோம், எங்கள் புள்ளையை கடிச்சிடுச்சு, குட்டியை கடிச்சிடுச்சு, எங்கள் காலை கடிச்சிடுச்சு, எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, சிங்கம் புலியை பார்த்த மாதிரி ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ண வேண்டியது. இதுக்கு நடுவில் இந்த சோஷியல் மீடியா, யூடியூப்பு, சன் நியூஸு, பாலிமர் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே நாய் பான்னு வாயை திறந்துட்டுருக்குற மாதிரி ஒரு வீடியோ போட வேண்டியது. அதை ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணி மனுஷங்களை எல்லாரையும் பயன்படுத்த வேண்டியது. அனிமல்ஸுக்கு இந்த மாதிரி டெய்லி கொடுமை